ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எடுத்த உடனே இது மாதிரி கையில் எடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா 4-5 சீக்வன்ஸ் ஒன்றா இருக்கலாம். அதனால் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படி நீடில் தூளிப் நீடில் இருக்குது அதான் எடுத்திருக்கேன். நீடில் 2 போட்டுட்டு நல்லா மேலே இழுத்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நீங்கள் பேக்கெட்டில் இருக்கும்போதும் கூட இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு 4-5 இது ஒன்றா சேர்ந்து கூட இருக்கலாம். அதுக்காக தான் இப்படி தேய்ச்சி விடும்போது சீக்வன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். தூளிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் நம்ம பீட்ஸு போடுவோம் இல்லையா, செயின் ஸ்டிச்சு போட்டு அதே மாதிரியே தான் பீட்ஸுக்கு மேலே இப்போ நம்ம சீக்வன்ஸ் போடுறோம். த்ரெட்டு எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸு போட்டுட்டு பஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி த்ரெட்டு எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் போட்டு இது மாதிரி பஞ்ச் பண்ணிடுறோம். சீக்வன்ஸ் நல்லா ஃபஸ்ட்டு போட்ட சீக்வன்ஸு கூட ஒட்டி ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நெருக்கமாக இருக்கும். சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு இருக்கிற டைப்பு. இதுலேயே சிங்கிள் ஷேடும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமிழ் சீக்வன்ஸும் இருக்குது. குமிழ் சீக்வன்ஸை விட ஃப்ளாட் சீக்வன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் அந்த செயின்குள்ளே நம்ம சீக்வன்ஸ் போடுறோம். இது மாதிரி சீக்வன்ஸில் நீங்கள் நிறையா லோட் பண்ணிட்டும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் சீக்வன்ஸாக எடுத்தே பண்ணுங்கள். இல்லைன்னா இது மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு சீக்வன்ஸை எடுத்தே ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க ஸ்டார்டிங்கில். சீக்வன்ஸ் ஒர்க்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சத்துக்கெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நிறையா மின்னி கொடுக்குற மாதிரி இருக்கும். சீக்வன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். கலர் ஷேடும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளார் மோட்டிவ்லாம் சின்ன சின்ன ஃப்ளார் மோட்டிவ்லாம் போடுவீங்களா, அது மாதிரி போட்டுட்டு அது எல்லாமே சீக்வன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கலாம். பீட்ஸு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியாக தான் இந்த மெத்தடு. அடுத்து நெக்ஸ்ட்டு மெத்தடு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா சக்கரை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி சீக்வன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பஞ்சு, அதுக்கு வெளியே ஒரு பஞ்சு. நம்ம சக்கரை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தடு தான். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா பீட்ஸு மாதிரி செயினுக்குள்ளே நம்ம சீக்வன்ஸ் போட்டுட்டு பஞ்ச் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கீழே சீக்வன்ஸ் வச்சுட்டு சீக்வன்ஸுக்கு சென்டரில் ஒரு பஞ்சு, சீக்வன்ஸுக்கு வெளியில் ஒரு பஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வெளியே தெரியாது. அதனால் நம்ம ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வெளியே தெரியும். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு மேட்சாக இருக்க நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சீக்வன்ஸ் கலரில் நார்மல் ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சக்கரை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா தான் அதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு மெத்தடு பீட் ஸ்டிச் மாதிரி, செகண்ட் மெத்தடு
சக்கரை ஸ்டிச் மாதிரி. ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபில்லிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம லைன் மாதிரி போடுறோம் இல்லையா, அதுலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பிக்சர் எடுத்து ஃபில்லிங்ஸு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸ் வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் பெரிய ஃப்ரேம் ஒர்க் முதற்கொண்டு பண்ணலாம். ஆனால் சீக்வன்ஸில் நீங்கள் டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு டைரக்ஷன் தான் முக்கியம். அது மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.